மக்கள் நலவாழ்வுத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்க, அதற்கான கல்வி தகுதி என்ன, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்கலாம். இது இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். மாவட்ட நலவாழ்வு சங்கம், கோவை மாவட்டம் மருத்துவ மக்கள் நலவாழ்வுத்துறை. ஸோ அவங்க தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து என்னென்ன பதவி கொடுத்துருக்கான்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி. ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி ஃப்ரம் யூஜிசி ரெகனைஸ். ஸோ இந்த கல்வி தகுதி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது வரம்பு 40 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் 23,000. அடுத்து சோசியல் ஒர்க்கர் நம்பர் ஆஃப் வேகன்சி 1. மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க். ஸோ இந்த கல்வி தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இவங்களுக்கும் ஏஜ் லிமிட்டு 40 இயர்ஸ் தான். ஸோ அது வரைக்கும் 40 வயதுக்கு உட்பட்டு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இவங்களுக்கு மந்த்லி சேலரி 23,800. கடைசியாக ஆக்குபேஷனல் தெரப்பி நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி ஃப்ரம் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்டு 40, மாத சம்பளம் 23,000. ஸோ இது 3 பதவிகள் தான் இப்போ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டெம்பரரியான ஒரு கான்ட்ராக்சுவல் பேசிஸ் தான் சொல்லியிருக்காங்க. பணியில் சேருவதற்கு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் ஒன்று நம்ம 11 மாதத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அதுபோல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும். உங்களுடைய முழுமையான அட்ரஸ்ஸு, உங்களுடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கணும். பிறந்த நாளுக்கான ஆதாரம், பிறப்பு சான்றிதழ், 10ஆம் வகுப்பு சான்றிதழ், 12ஆம் வகுப்பு சான்றிதழ். ஸோ டேட் ஆஃப் பர்த் அதுக்கான ப்ரூஃப் வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணலாம், அல்லது 10th சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணலாம், அல்லது +2 சர்டிஃபிகேட் இது நீங்கள் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஜெராக்ஸ், அதாவது நகல் அட்டாச் பண்ணிங்கன்னா போதும். கல்வி தகுதிக்கான சான்றுகள் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு சான்றிதழ், பட்டயம், தற்காலிக பட்டய சான்று, ஓகே, மதிப்பெண் சான்றுகள் எக்ஸெட்ரா. ஸோ நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்ன வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. அதுபோல் உங்களுடைய இருப்பிடத்திற்கான சான்று, அது வந்து நீங்கள் ஓட்டர் ஐடி அட்டாச் பண்ணலாம், ஆதார் ஜெராக்ஸு அல்லது குடும்ப அட்டை ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், அல்லது தொலைபேசி மின் கட்டண ரசீது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தடையின்மை சான்று, நீங்கள் ஏதாவது ஆல்ரெடி ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா தேவைப்பட்டால் வந்து என்ஓசி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதேமாதிரி உங்களுக்கு சிறப்பு தகுதி சான்று 3ஆம் பாலினத்தவர், மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற விதவை, முன்னாள் இராணுவத்தினர், விதவை. ஸோ இந்த கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா அதற்கு உரிய அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி உறுப்பினர், செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18. ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸை சென்ட் பண்ணணும். அதுக்கான லாஸ்ட் டேட்டு 22/1/2025. ஸோ அன்று மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன்ஸை சென்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ இந்த வேலை பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.